இப்போ நாம கருடன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். விடுதலை என்ற பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இனி நம்ம ரூட்டு கதையின் நாயகன் தான் அப்படின்ட்டு சூரி முடிவெடுத்து தொடர்ந்து தரமான படங்களை தேர்ந்தெடுக்க இந்த படத்துலையும் அவர் நாயகன் ரோல் நடிச்சிருக்காரு. இது அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரி சொக்கனாக தனக்கு சோறு போட்டு வளர்த்த நண்பன் கர்ணா, அதாவது உன்னி முகுந்தனுடன் இருக்க, அவருக்கு ஒண்ணுனா உயிரையே கொடுக்கும் அளவுக்கு இருக்கிறாரு. கருணா குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கும் சேவகன் தான் சொக்கன் நம்ம சூரி. யாரும் இல்லாதவரான சொக்கன் கருணாவின் உயிரை காப்பாற்றாரு. அதிலிருந்து கருணாவுக்கு பிடித்தவராயிட்டாரு இவரு. மேலும் ஆதி குடும்பத்துக்கும் விசுவாசமா இருக்கிறாரு. கர்ணாவின் உயிர் நண்பன் தான் ஆதி. சசிகுமார் இந்த ரோல் எடுத்திருக்காரு. இவர்களுக்கும் நல்ல நட்புல இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குன்ட்டு இருக்கும் கோவில் மூலம் ஒரு அரசியல்வாதிக்கு பல கோடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவியோட தூண்டுதலால ஆதிக்கு துரோகம் செய்ய முடிவு செய்யறாரு கருணா. அதனால பல விபரீதங்கள் நடக்குது. இதனால கருணாவிற்கு ஆசை காட்டி ஆதியை கொல்லும் நிலைக்கு வர இந்த உண்மையெல்லாம் தெரிந்த சொக்கன் யார் பக்கம் நிற்கிறாரு? விசுவாசமா நேர்மையா என்ற சொக்கனின் போராட்டம் தான் மீதி கதை அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். இந்த படம் துவங்கியதிலிருந்தே ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகுது. ஆதி, கருணா, சொக்கன் ஆகியோர் எவ்வளவு நெருக்கம் அப்படின்றத ஆழமா காட்டியிருக்காங்க. அதனால கருணா துரோகம் செய்யும் போது அது பெருசா தெரியுது. தன் முதலாளியான கருணாவுக்கு முன்னால சொக்கனுக்கு பொய் சொல்ல வராது. ஓகே, படத்தை பற்றிய அலசல்னா, சூரி சொக்கனாக வாழ்ந்திருக்கிறார் சொல்லலாம், நடிச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்தே இருக்கிறாரு. தன் நண்பன் கருணாவிற்கு ஒன்று அப்படின்னு வந்தோடனே முதல் ஆளா அவர் தான் போய் நிற்பாரு. முதல் அடியே தன் அடியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நேர்மை ஆதி பக்கம் இருக்கிறதால விசுவாசமா நியாயமா அப்படின்ட்டு மனசில் பல துரோகத்தை சுமந்துக்கிட்டு அவர் நிற்கக்கூடிய இடம் சூரிய ஒரு நடிகனாக பல மடங்கு இந்த படத்தில் உயர்த்தியிருக்குன்னே சொல்லலாம். சசிகுமார் தனக்குன்ட்டு அளவெட்டு தைத்த சட்டை போல நண்பன், பாசம், நேர்மை, துரோகம் என கதாபாத்திரத்தில் அப்படியே கம்பீரமாக உயர்ந்து நிமிர்ந்து நிற்கிறாருன்னு சொல்லலாம். உன்னி முகுந்தனுக்கு மிக முக்கிய தமிழ் படமாக இது கண்டிப்பாக அமையும். ஒரு அரசியல்வாதியின் ஆசை எத்தனை பேர் வாழ்க்கையை எப்படி புரட்டு போடுது. நாயகனாகவும் நல்லபடியாக நடித்து தான் காட்டியிருக்கிறாரு நம்ம சூரி. அவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் பல இடத்துல நிற்குது. நாயாக நன்றாக இருந்த என்னை மனிதனாக மாத்திட்டீங்களே அப்படின்ட்டு சூரி கலங்கும் இடத்துல படத்தை முடித்ததுன்ட்டு துரை செந்தில்குமார் கெரியர் பெஸ்ட் படமாகவே இந்த படம் அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் யுவன் சங்கர் அவரோட பின்னணி இசை இது ஒரு முக்கியமான ஒரு இடத்த இதில் பெற்றிருக்கு. அதாவது இன்னொரு கதாநாயகன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இடைவேளை பிஜிஎம் எல்லாம் பட்டாசு வெடிக்குது. அந்த அளவுக்கு பெரிய அளவில் இவர் கொண்டு வந்துட்டார். இன்டர்வலுக்கு அப்புறம் பிளாக் பஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மியூசிக் ஆகட்டும், கதையாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அப்படி தெறிக்க விட்டு இருக்கிறாங்க. படத்தில் ஒரு சில காட்சிகளை நாமே இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு யூகிக்கும் இடங்கள் மட்டும் கொஞ்சம் பின்னடைவாக இருக்குது. வயலன்ஸ் அதிகமாக இருக்குதுனாலும் கதைக்கு அது தேவையானதாக இருக்கிறதால அந்த வயலன்ஸை கூட நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நடிகர் நடிகைகளின் பங்களிப்பு பெரிய பக்கபலம் இந்த படத்தில். சண்டை காட்சிகள், திரைக்கதை, யுவனின் பின்னணி இதெல்லாமே செம்ம மாசுன்னு சொல்லலாம். இரண்டாம் பாதையில் இதுதான் நடக்கும்ட்டு தெரியும் சில காட்சிகள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம் பார்வை இந்த கருடன் மேலே கண்டிப்பாக விழுந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியே இதோட கதைக்களம் அமைஞ்சிருக்கு, நடிப்பு தேர்வு அமைஞ்சிருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பார்வை இந்த கருடன் படத்தின் மேலே விழுந்தே ஆகணும். வல்லவன் உங்களில் ஒருவன்